ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரைடல் செட் பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரைடல் செட் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒன் கட் பேங்கிள், அந்த ஒன் கட் பேங்கிளுமே நான் வந்து ஒரு சின்ன கட் பேங்கிளையும் சேர்த்துருப்பேன். நமக்கு அந்த ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ உள்ளே வைக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி பேங்கிள் எடுத்திருப்பேன். பார்டரில் 2 கட் பேங்கிள்ஸ், இடையில் பார்த்தீங்கன்னா 4 கட் பேங்கிள்ஸ். ஸோ இது வந்து கூரை புடவை, நம்ம முகூர்த்த புடவைக்காக எடுக்கிறதுனால அந்த கலர் காம்பினேஷன் வந்து கோல்டனும் ரெட்டோ க்ரீன் அந்த மாதிரி காம்பினேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த ரேப் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு செட்டாக ஃபினிஷ் பண்ணுறத, என்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன்றதை இன்ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஒரு கையோட பேங்கிள் செட்டு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம 1 கட் பேங்கிளில் எப்பவுமே இந்த 4 கட் பேங்கிள்ஸில் 4 வச்சோம்னா நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேங்கிள்ஸ் வச்சுருப்பேன். 4 கட்லேயே வந்து நான் 5 பேங்கிள்ஸ் வச்சுருப்பேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பேன். அது வந்து எப்படி பண்ணலான்னா, நீங்கள் வந்து நம்ம B7000 க்ளூவை வந்து அந்த பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 கைக்கும் சேர்த்தாப்பில் இந்த 8 ரெட் கலர் ரேப்டு பேங்கிள்ஸில் வந்து என்ன டிசைன்னா, சிம்பிள் வந்து 4 mm ரெட் கலர் குந்தன் ஸ்டோனு தான் நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த ரெட்டு மெரூன் எல்லாமே வந்து அந்த ஷேடில் தான் வரும் நமக்கு. ஸோ அந்த ஷேடில் எடுத்தாலே போதும் நமக்கு. பாருங்கள், 4 mm ரவுண்ட் ரெட் க்ளாசி, இதைத்தான் நான் வந்து இந்த 8 வளையலுக்கும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், 8 பேங்கிள்ஸ்க்கும். ஸோ இது சிம்பிளான டிசைன் தான். பட் நம்ம இன்பிட்வீனில் அந்த பேங்கிள்ஸை நம்ம அலைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நார்மலாக நம்ம B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த டிசைன் கலர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரைடல் செட் ஆர்டர்னு சொல்லலாம். ரொம்ப நாள் முன்னாடியே அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களோட அந்த ஃபோட்டோ இது வச்சு வேணுன்றது ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன், இந்த டிசைன் வேணுங்கிறதுனால இதை நம்ம வந்து இந்த கலர் காம்பினேஷனில் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த 8 பேங்கிள்ஸ்க்குமே வந்து இதுதான் சிம்பிள் டிசைன். இந்த 4 mm ரவுண்ட் குந்தனை தான் நான் வந்து ஃபுல் சர்க்கிள் வந்து கொடுத்துட்டு வர போகிறேன். ஸோ நம்ம க்ளூ வந்து ட்ரை ஆகாததுக்கு முன்னாடி அதை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நான் இதை எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். அண்ட் ஒரு பேங்கிள் சைஸுக்கும் நமக்கு வந்து சரியாக பற்றிடும். ஒரு சிலது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன ஸ்டோனோ இல்லை டியூப் பீட்ஸோ நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி நல்லா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 8 பேங்கிள்ஸ்க்கும் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு, ட்ரை பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு செட்டாக எடுத்து நான் ரெடி பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த கோல்டன் ரேப் பண்ண 4 கட் பேங்கிள்ஸ். இதுக்கு வந்து சிம்பிளாக என்ன டிசைன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி 4 mm × 4 mm கோல்டன் ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன்ஸை தான் நான் வச்சுட்டு வர போகிறேன். இது நம்ம நிறைய டிசைன்ஸ் வைப்போம். பார்டர் பேங்கிள்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும் இது எப்பவுமே இந்த டிசைனாக. நான் நிறைய இதை வந்து கலர் கலராக செஞ்சுருக்கேன். செராமிக் கோல்டு, செராமிக் பேர்ல் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல் கோல்ட் ஸ்டோன்ஸை வந்து வச்சு ரெடி பண்ணியிருப்பேன். பாருங்கள், நல்லாவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டே வாங்க. அது ட்ரை ஆச்சுன்னா நல்லாயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், அதை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, இது வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி பண்ணுறோம், இதில் வந்து தண்ணி படலாமா, ஈரம் ஆகலாமா அப்படின்ட்டு. இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஆரியோட மெட்டீரியல் மாதிரி தான். நான் அவங்களுக்கும் அப்படி தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இங்கேயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆரி ஒர்க் பண்ணுற மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக பார்த்துப்போமோ அதே மாதிரி தான் இதுவும்.
ட்ரை ஆன பிறகும் நீங்கள் வந்து ஈரமாச்சு அப்படின்னா நமக்கு அந்த க்ளூ வந்து மறுபடியும் ஒயிட் ஆகி ஸ்டோன்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணணும். அண்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சேஃபாக எடுத்து வைங்க. ஸோ லாங் லைஃப் வரும் அந்த மாதிரி வச்சோம்னா. பாருங்கள், இந்த மாதிரி நான் இந்த 4 பேங்கிள்ஸ்க்கும் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ட்ரை பண்ணியும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த செட் வந்து நம்மளோட அந்த பார்டர் பேங்கிள்ஸில் 2 கட் பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான். இதுக்கு வந்து நம்ம லோட்டஸ் ஷேப்பு, இதுக்கு வந்து ரெட் கலர் வந்து 8K அண்ட் கீழே வந்து நம்ம இலைக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் தான் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம அந்த க்ரெசன்ட் நிலா ஷேப் சொல்லுவோம் தெரியுமா, க்ரெசன்ட் ஷேப்பில் இருக்கிற க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி முதல்ல இந்த 3 பெட்டல்ஸை வச்சு கீழே இந்த இலையையும் நீங்கள் கரெக்டாக அந்த க்ரெசன்ட் ஷேப் வந்து வச்சிடணும். கரெக்டாக அலைன் ஆன பிறகு மேலே இருக்க அந்த 3மே வந்து பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் தூரம் இருக்கணும். அப்போ தான் நம்ம 3D ஷேப்பில் மேலே வந்து வைக்கிறப்ப கரெக்டாக தெரியும் 3D எஃபெக்டில். இதுக்கு வந்து நம்ம ஸ்டோன்ஸ்க்கு மேலே ஸ்டோன்ஸ் வைக்கிறப்ப பெஸ்ட்டு வந்து B7000 க்ளூ தான். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நம்ம ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நகர்ந்துகிட்டே இருக்கும், குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து வழுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம பெட்டர் வந்து B7000 க்ளூ. ஸோ இந்த லோட்டஸ் டிசைனை தான் நான் ஃபுல்லாகவே இந்த 4 பேங்கிள்ஸ்க்குமே நான் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த லோட்டஸ் ஷேப் வந்து நம்ம டார்க் பிங்க் கலரில் கொடுத்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெட் கலர் வித் க்ரீன் லீவ்ஸ் அந்த மாதிரி வச்சு. ஸோ அதே மாதிரி கீழே அந்த க்ரெசண்ட்டு. இப்போ வந்து 3D எஃபெக்ட்டுக்கு வந்து அண்ட் இதில் வந்து ஒரு பாயிண்ட் என்னென்னா சென்டரில் கேப் வருது பார்த்தீங்களா, நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ட்ரை ஆச்சுன்னா அந்த கோல்டன் கலர் ரேப் பண்ண அந்த த்ரெட்டு தெரியும். ஸோ அது தெரியாமல் அதுவும் ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அந்த 3D எஃபெக்ட்டுக்கு இலை மேலே பார்த்தீங்கன்னா 3mm கோல்டன் கலர் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் நான் இடையில வச்சுருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் நான் 4 பேங்கிள்ஸ்க்குமே வந்து ஃபுல்லாகவே வந்து லோட்டஸ் கொடுத்துருப்பேன். அண்ட் ஒரு சிலதெல்லாம் வந்து இடத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த லோட்டஸை வந்து ஃப்ளார் இதுவை வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ 4 பேங்கிள்ஸும் வந்து இது இன்னும் ட்ரை ஆகணும். இதுதான் வந்து 2 கட்டில் பார்டர் பேங்கிள்ஸ். இப்போ ஃபைனலாக வந்து சென்டரில் இருக்கிற அந்த ஃபோட்டோ பேங்கிள்ஸ், இது வந்து அந்த 1 கட் பேங்கிள்ஸ் சொன்ன பார்த்தீங்களா. இப்போ இது எப்படி கொடுக்க போகிறேன்னா இந்த மாதிரி இவங்க வந்து கேட்டிருந்தது அவங்களோட ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவில் பிரைட் அண்ட் க்ரூம் ஃபோட்டோஸ் வந்து வரா மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம B7000 க்ளூ வச்சு நான் வந்து 3 வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கரெக்டாக அது வந்து நான் 3 பக்கமாக வந்து வரா மாதிரி அவங்க ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவை வச்சு ஸ்டிக் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒன்று ரெடி பண்ணது. இப்போ வந்து இது நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றது இந்த க்ரூமோட ஃபோட்டோ வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நமக்கு வந்து கர்வாக தானே இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம B7000 க்ளூவை தான் நான் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவை ஸ்டிக் பண்ண போகிறேன். அண்ட் ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் பீட்ஸை தான் லோட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சுகர் பீட்டில் வந்து லோட்டஸை வந்து வச்சுருக்க மாதிரி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். அதுக்கும் மேக்கிங் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பாருங்கள், கரெக்டாக பார்த்து அந்த ஃபோட்டோஸை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து வரா மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. B7000 க்ளூ தானே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நல்லா ஸ்டிக் ஆகிடும். இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுத்திருக்கேன்னா 3 ஃபோட்டோஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் வந்து 1.7 இன்ச்சஸ் வந்து நான் வந்து அளவு மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுருப்பேன். அது வந்து நம்மளோட பேங்கிள் சைஸை பொறுத்து தான். ஸோ இவங்களது வந்து 2/4 சைஸ் இது. ஸோ இதுக்கு வந்து அந்த டைமென்ஷன் வச்சு பண்ணியிருப்பேன் நான். அந்த டைமென்ஷனில் வந்து கரெக்டாக அதை அலைன் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி பிக் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்றத கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. மேலே எந்த மாதிரி மாற்றி ஒட்டிட்டோம்னா நமக்கு மிஸ்டேக் ஆகிடும். ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து அந்த 1.7 அந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அது கரெக்டாக கையில் பிடிச்சிட்டு நல்லா க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா 3 ஃபோட்டோஸ் நான் இங்கே ஒட்டியிருக்கேன்.
ஒரே ஒரு இடம் மட்டும் நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்ற 2 பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி இருந்ததில்ல. ஸோ நான் அதே ஃபார்மேட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரிமைனிங் எல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோட்டோஸ்க்கு இடையில் இருக்கிறது எல்லாமே வந்து சுகர் பீட்ஸை வந்து நான் லோட் பண்ண போகிறேன். இந்த சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கோல்டன் சுகர் பீட் வந்து லோட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூவை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, இது ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணால் தான் அதுக்கு மேலே வந்து நம்ம மற்ற டிசைன்ஸை வந்து நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ட்ரை ஆகிட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி லைட்டாக தூவிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஓரத்தில் அலைன் ஆகிறது வந்து நம்ம விரலை வச்சு கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து கரெக்டாக வரா மாதிரி பாருங்கள். எங்கெங்கெல்லாம் நமக்கு கேப் தெரியுதோ அங்கங்கெல்லாம் வந்து நம்ம கையில் ஒன்று எடுத்து கூட நம்ம வந்து போட்டு ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அந்த க்ளூவில் நல்லா அந்த சுகர் பீட் வந்து ஸ்டிக் ஆகிடும். அதனால் வராது. நல்லா ட்ரை ஆன பிறகு வராது. நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும். எக்ஸ்ட்ரா எங்கெங்கெல்லாம் கேப் தெரியுதோ நமக்கு அங்கங்கே ஒன்று எடுத்து கரெக்டாக அலைன் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்கும். ஸோ இது டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து கொடுத்து நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்த பிறகு எப்படி இருக்குது பாருங்கள், ட்ரை ஆனது. இதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி 3D எஃபெக்டில் கோல்டன் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கு மேலே நம்ம இந்த லோட்டஸ் டிசைன் அகெயின் நம்ம அந்த சிங்கிள் பேங்கில் 2 கட் பேங்கில் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இது வந்து அந்த பிரைடோடது வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. அந்த மாதிரி நான் வந்து இந்த க்ரூமோடது நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த சுகர் பீடுக்கு மேலே பீட் நம்ம கொடுக்கறதுனால நான் வந்து சேஃபராக வந்து B7000 க்ளூவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு லோட்டஸ் வந்து அளவு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சுகர் பீடில் இருக்கிற அளவு வந்து எத்தனை லோட்டஸ் வரும்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்பவும் டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆகிடாத மாதிரியும் ரொம்ப கிட்ட வராத மாதிரியும் கரெக்டாக வச்சு அலைன் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம அந்த பார்டர் பேங்கிள்ஸில் கொடுத்த அதே பேட்டர்ன் தான். அதே 8K ஐ ரெட்டு, கீழே வந்து க்ரெசன்ட் ஷேப்போட டார்க் க்ரீன் குந்தன் ஸ்டோன். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம அந்த 3D எஃபெக்டில் வந்து ரெட் கலர் 8K ஐ மறுபடியும் அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஃபினிஷிங் வந்து அந்த இலையாண்டை வந்து ஒரு சின்ன 3mm ரவுண்டு கோல்டன் கலர் ஸ்டோனை ஸ்டிக் பண்ண போகிறோம். அது வந்து பார்க்க நல்லா இருக்கும். பாருங்கள், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோட்டஸ் அண்ட் ஃபோட்டோ தீம் தான். பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த சுகர் பீட்ஸோட கொடுத்துருக்க ஸ்பேஸில் நம்ம வந்து இந்த லோட்டஸை வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால 2 லோட்டஸ் மட்டும்தான் வச்சேன். பாக்கி பார்த்தீங்கன்னா 3 லோட்டஸ் வந்திருக்கும். இப்போ இது ஃபினிஷிங் வந்து இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்டர் போட போகிறோம். ஏன்னா அப்படியே விட்டால் அது வந்து அன்ஃபினிஷ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்டர் கொடுக்க போகிறோம். இதுக்கு முதல்ல நான் வந்து 4mm ரவுண்ட் பீட் தான் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அது கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஃபோட்டோ வந்து நமக்கு ரொம்பவே அது மறைஞ்சிடும். அதனால் நான் இதுக்கு என்ன பண்ணேன்னா 3mm ரவுண்ட் க்ளாஸி ரெட் அதுதான் வந்து கொடுத்துருப்பேன். ரெட் அண்ட் டார்க் ஆரஞ்ச், அது கிட்டத்தட்ட ரெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து கொடுத்துருப்பேன். இப்போ இந்த நீங்கள் லைன் கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பீடில் வந்து ஸ்பேஸ் தெரியுது பாருங்களேன். இப்போ வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம சுகர் பீடை வந்து கொடுத்து இன்னும் அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்கள், ஸோ ஓவரால் அந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம பார்க்குறப்ப
ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ அங்கே கேப் தெரியாமல் நான் வந்து சுகர் பீட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் இந்த ஃபோட்டோக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்டர் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ண சென்டர் பேங்கிள்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரைட் அண்ட் க்ரூமோடது கரெக்டாக 2 பட் லோட்டஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால 3 லோட்டஸ் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 லோட்டஸ் வந்திருக்கும். ஸோ 2 பேங்கிள்ஸும் நீங்கள் வச்சு பார்க்குறப்ப கரெக்டாக ஓரளவுக்கு அலைனாக மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம தனித்தனியாக பண்ணது எப்படி நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ இதான் வந்து ஃபைனல் வந்து பேங்கிள் செட்டு. கிட்டத்தட்ட ஒரு கைக்கும் நமக்கு வந்து 9 பேங்கிள்ஸ் வரா மாதிரி முகூர்த்த வலையில். இது ஒரு கையோடது, இது இன்னொரு கையோடது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.